ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து வீட்டு வேலைகள் என்னென்ன செய்கிறேன், ஒரு டே ஃபுல்லாக என்னென்ன வேலைகள் செய்கிறேன், அதுதான் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சி நான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைகள் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து என் பெட்ஷீட்டு தான். அது வந்து பெட்டுக்கு கரெக்டான சைஸாக டக் பண்ண முடியாதனால அது சுருண்டு போயிடும். டெய்லி எடுத்து வைக்கிறது மாதிரி இருக்குது. ரெண்டாவது அது போட்டுமே ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் இருக்கும். ஸோ அதனால் அதை சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அதை ஃபுல்லாகவே நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பெட்ஷீட்டை வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு ஒன்ஸு சேஞ்ச் பண்ணிடணும். இல்லைனா அதிலே வந்து நிறைய டஸ்ட்டு கிருமி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் எப்போவுமே 15 டேஸ் மேக்ஸிமம் விட்டுருப்பேன். இல்லைனா ஒரு 12 டேஸ் அந்த மாதிரி மாற்றுவேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே எடுத்து மாற்றிடலான்னு. ரெண்டாவது, இந்த பெட்டு வந்து எனக்கு வெயில் ரொம்ப அடிக்குது பார்த்திங்களா. வெயில் ரொம்ப அடிக்கிறதுனால இந்த பெட்டு வந்து கொஞ்சம் ரெக்ஸின் பெட்டு மாதிரி தான் செயல்படுது. ஸோ ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஐயோ அப்படின்ட்டுருக்கு. சில டைம்லலாம் கழுத்துக்குள்ளலாம் வேர்த்து அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பெட்டு அரௌண்ட் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3500 to 4000க்கு வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. இது நார்மல் ஒரு ஏதோ பெட்டு, என்ன பெட்டுன்னு கூட சொல்ல தெரில, அந்தளவு கன்றாவியாக தான் இருந்திருக்கு. எனக்கு வந்து பெட்டை கூடிய சீக்கிரத்தில் மாற்றலான் இருக்கேன். ஸோ உட்காந்தாலே கல் மாதிரி தான் இருக்கும், படுத்தா அதோட கல் மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம பெட்டு இல்லாமல் தரையிலே படுத்துக்கலாம் போல், அந்தளவுக்கு தான் இருக்கும். சரி, பெட்டை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் இன்றைக்கி, பெட் ஸ்ப்ரெட் அப்படின்ட்டு எடுத்துருக்கேன். இது வந்து இங்கே வந்து ஏசி கிடையாது, ஃபேன் மட்டும் தான் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு வந்து ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இந்த பெட்டு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சரி, நான் வந்து இங்கே வந்த புதுசில் வாங்கினேன். சரி, ஒரு மினிமமாக இருந்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் இந்த ரேட்டில் வாங்கினேன். காட்டு வந்து அரௌண்டு 8000 7000 வந்துச்சு. இந்த பெட்டு வந்து அரௌண்ட் 4000, எல்லாம் சேர்த்து 11000 வந்துச்சு. இது கூட நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இது வாங்கினேன், சேர் வாங்கினேன், பிளாஸ்டிக் சேர் சூப்பராக இருக்கும். இந்த 2 சேர் வந்து ப்ரௌன் கலர் சேரு, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த காட்டு கூட ஓகே, நல்லா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த பெட்டு தான் என்னால் படுக்க முடியல. இதில் சீக்கிரமாக ஏதாட்டும் ஒரு நல்ல பெட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா டக் பண்ணி விட்டுட்டு நம்மளுடைய பில்லோஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் எப்போவுமே பைபிள், ஒரு டைரி, அதுக்கப்புறம் என்னுடைய ஏர்பாடு, அதுக்கப்புறம் விக்ஸு மறக்காமல் இருக்கும், இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். கொடை வந்து நான் இப்போ இதுக்குள்ளே பைக்குக்குள்ளே தான் போட்டு வச்சுருப்பேன். இப்போ ரீசெண்டாக என்னென்னு தெரில, இங்கே வச்சுருக்கேன், கொண்டு போய் பைக்கில் வைக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய பில்லோஸ் கவர்ஸ் எல்லாமே போட்டு, ஏற்கனவே பில்லோ கவர் ரீசெண்டாக தான் மாற்றினேன், ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். சரி, அதனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு அதே போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய போத்திட்டு படுக்கிற அந்த பெட்ஷீட்டு, ஸோ அதையுமே மடித்து வச்சுட்டேன். கொஞ்சம் ட்ரெஸ்ஸு வந்து நான் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படி இப்படி போட்டுருவேன் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு சிலது வந்து துவைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது வந்து இந்த இடத்துல நான் டக் பண்ணாமல் விட்டுருந்துருக்கேன். நான் வீடியோ பார்த்த பிறகு தான் பார்த்தேன். சரி, அதையும் டக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா டக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கிச்சன் இருக்கிற நிலமையை பாருங்களேன். கிச்சன் வந்து நான் நைட்டு இன்றைக்கி சமையல் பண்ணல நேற்று. ஸோ நேற்று கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில் வந்து பார்த்தா கிச்சன் ஒரு மரண வீதியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு கடகடன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுறது வந்து ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலைலாம் கிடையாது. எனக்கு இந்த கிச்சன் வேலை க்ளீன் பண்ணுறதுலாம் ஓகே தான். எனக்கு பிடிக்காத வேலை அப்படின்னா துணி துவைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக தெரியும். மற்றபடி இதெல்லாம் ஓகே தான். கிச்சன்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன் நான். என்கிட்ட இருக்கிறதே சின்ன ஒரு ஸ்டவ்வு, குட்டியான ஒரு ஏரியா தானே. ஸோ கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் இன்றைக்கி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு இன்றைக்கி சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு கேஸ் ஸ்டவ்வு, அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பு எல்லாத்தையுமே இன்றைக்கி வாஷ் பண்ணிட்டு கிடந்தேன். நான் வந்து வாஷ் பண்ணுறதுக்கெலாம் ஸ்பெஷல் லிக்யூடெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன்லி விம் ஜெல் தான். பாத்திரத்துக்கும் விம் ஜெல் தான், கேஸ் ஸ்டவ்வுக்கும் விம் ஜெல் தான். ஏன்னா எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே, அதனால் விம் ஜெல்லை வச்சு நல்லா தேய்ச்சிட்டு நான் வந்து அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் அதே விம் ஜெல் தான் வச்சு துடைப்பேன். ஸோ இப்படிலாம் துடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இடமே நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும்.
ரெண்டாவது சமையல் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில நாள் இப்படி தான். இப்போ நைட் டியூட்டி எனக்கு போயிட்டுருக்கு. சில நாள் வந்து ஏன்டா இதெல்லாம் செய்யணுமா அப்படிலாம் தோணும் நைட் டியூட்டியில். மற்ற டியூட்டிலாம் ஓகே தான், நார்மலாக தான் இருக்கும். நைட் டியூட்டியில் மட்டும்தான் எப்படா படுக்கலாம் அப்படின்னு தான் ஃபீலிங் இருக்கும். இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு நான் ஆஃப், அதனால் சரி இன்றைக்கி கொஞ்சம் காலையில் நல்லா தூங்கி முழிச்சிருப்பேன்ல, அதனால் இதில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கடகடன்னு ஒரு கிளாத்தை வச்சு ஃபுல்லாக தொடச்சி எடுத்து சூப்பராக ஆக்கிட்டேன் கிச்சனை. அதுக்கப்புறம் இந்த கிச்சன்லேயே நான் ரொம்ப நேரம்லாம் உட்காந்துலாம் சமையல் பண்ணுற ஆள் கிடையாது. நானே ஒரு 1 ஹவருக்கு மேலே சமையல் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா தொடச்சி வச்சுட்டேன். போய் நம்ம வந்து தனியாக இருந்தாலும் நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். நிறைய பேர் கூட கேட்பாங்க, நீ வந்து ரூமில் தானே போயிருக்க, அவ்வளோ வேலை இருக்காதுலன்னு. ஒரு ஆளாக இருந்தாலும் நானும் சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும், சட்டி பெட்டியெல்லாம் கழுவணும், எல்லாத்தையும் நீட்டாக வைக்கணும், அந்த மாதிரி வேலை எனக்கும் இருக்கும். ஸோ 4 பேர் இருந்தாலும் இதான் ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும், ஒருத்தர் இருந்தாலும் இதை தான் ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். என்ன, நம்ம இஷ்டத்துக்கு எந்திரிச்சு சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், தூங்கிக்கலாம். இன்னொரு ஆள் இருந்தால் அந்த டைமில் தான் இது எனக்கு பண்ணி கொடுங்க, அது எனக்கு பண்ணி கொடுங்க அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுதான் குறையுமே தவிர, மற்றபடி ஒரு ஆள் இருந்தாலும் அவங்களுக்கும் அதே மாதிரி சமையல் தான் பண்ணணும், அதே மாதிரி தான் சாப்பிடணும், அதே மாதிரி தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் செஞ்சு பார்த்தா தான் அதோடைய கஷ்டம் தெரியும். ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஆனால் இன்னுமே எனக்கு பாத்திரம் மட்டும் இன்னும் க்ளீன் பண்ணாமலே கிடக்கு. ஸோ பாத்திரத்தை மட்டும் கழுவி வச்சிட்டேன் அப்படின்னா கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிரும். நான் நேற்றே வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுட்டேன். ஸோ நான் ரைஸ் மட்டும் வச்சா இன்றைக்கி போதும். ரெண்டாவது ஏதாட்டும் ஒரு கூட்டு சாப்பிடணும். ஸோ இன்றைக்கி கூட்டுக்கு வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து சீனி அவரைக்காய் தான் வச்சு சாப்பிட்லான் இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீனி அவரைக்காய். பார்த்திங்களா, கிச்சன் க்ளீன் ஆயிடுச்சு. இது மட்டும் கிடக்கு, சிங்கில் மட்டும் பாத்திரம் கிடக்கு, அதை மட்டும் விளக்கிட்டேன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீடை பெருக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு வீடை பெருக்கிறதுக்கு நான் கிளம்பிட்டேன். ஸோ வீடு பார்த்திங்கன்னா நல்ல நீட்டாக தான் இருக்கும். எப்போவுமே நான் பெருக்கி தான் வச்சுருப்பேன். இருந்தாலும் கொஞ்சம் அந்த நூலாம்படலாம் இருக்கும் இல்லையா, அந்த இதெல்லாம் கீழே விழுந்து கிடக்கும். ஸோ திடீர்னு பள்ளி புழுக்க போட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடு பெருக்கிறது கூட எனக்கு சும்மா சின்ன ரூம் தானே, குட்டி குட்டியாக 3 ரூம்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக பெருக்கிடுவேன். நானே பெரிய இப்போ என் ஊரில் உள்ள வீடுனா பெருக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெருக்கி துடைக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இது வந்து ரொம்ப குட்டி குட்டி ரூம்ஸ்னால ஈஸியாக வந்து பெருக்கி துடைச்சிடலாம். ஸோ அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி மட்டும் மடிக்க வேண்டியது இருக்குது. நான் வந்து இந்த நம்ம வீடியோலாம் பண்ணுறோம் இல்லையா, வீடியோ பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே போட்டுருவேன், அதாவது கலத்தி போட்டுருவேன். ஸோ அது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணுறதுனால அது துவைக்க மாட்டேன். ஒரு 2 தடவை யூஸ் பண்ண பிறகு தான், இல்லைன்னா நிறைய ஸ்வெட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் துவைப்பேன், இல்லைன்னா அப்படி துவைக்க மாட்டேன். பார்த்திங்களா, நான் பெருக்கிக்கிட்டு இருக்கப்போ கட்டெரும்பு எனக்கு கடிச்சிட்டு கையில். இந்த கட்டெரும்பு இப்போ நிறைய வருது இந்த ஜன்னல் வழியாக. வேப்ப மரத்துலேருந்து இது சீசன் போல், கட்டெரும்பு சீசன் போல். நிறைய கட்டெரும்பு தரையில் ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ குப்பையெல்லாம் பெருக்கி அள்ளிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ட்ரெஸ்ஸை மடித்து வச்சுட்டு இன்றைக்கி வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வீட்டு வேலைகள் எதெல்லாம் செய்வீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வீட்டு வேலைகள் எனக்கு இதுதான், இவ்வளோ தான் எப்போவுமே நான் செய்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பை, டாட்டா, see you.